Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா நம்ம இன்னைக்கு வெஜ் பிரியாணி பண்ண போறோம். இது வந்து சோயா பீன்ஸ் இருக்குது இல்லீங்களா? சோயா பீன்ஸ் அந்த பிரியாணி தான் பண்ண போறோம். இதுல கொஞ்சம் கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நம்ம பண்ண போறோம். கிழங்கு எல்லாமே நல்லா சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும். ஒரு நார்மலா வர இமிடியேட்டா பண்ணனும்னாக்க நம்ம ஒரு 1/4 kg அரிசி எடுத்துட்டு குயிக்கா ரெடியா ஈஸியா பண்ற மாதிரி தான் இது சோயா பீன்ஸ் பிரியாணி. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க ஒரு கடாய் வச்சிட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தனா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்க, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு கப் அளவு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸு 2 நினச்சிக்கோங்க, அவ்வளோ சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினனுவே பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 க்ரீன் சில்லி ஜாஸ்தி வேணால் காரக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு மேலே மீடியம் சைஸு ஒரு 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம். இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா இதுக்கு மேலவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, பீன்ஸு கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸு கிழங்கு, அப்புறமா சோயா ஒரு கப் அளவு சோயா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மூடி வச்சுட்டு பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நல்லா நம்ம இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது எண்ணெய் மசாலாலெல்லாம் கிழங்கு ஆகட்டும், பீன்ஸ் ஆகட்டும், கேரட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, 1 டீஸ்பூன் வந்து காரத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, அப்புறமா அதே போல் 1/2 டீஸ்பூன் தனியா பவுடரு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லா மசாலா ஒரே வாட்டி இப்போவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த அளவுக்கு சோயாவில் ஆகட்டும், மசாலாவில் எல்லாமே காய்களெல்லாம் நல்லா மசாலா சேர்ந்துடுச்சு. கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கலாம். காய்ங்க கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துட்டோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது, பார்த்தாலே தெரியும். கலர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்குது. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோம் இல்லைங்களா? ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு மூடி விட்டோம். இதுக்கு மேலே சிக்கன் இருக்குது இல்லைங்களா? சிக்கன் ஸ்டாக் அது இருக்குது. சிக்கன் ஸ்டாக் இருந்தாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைக்கிட்டு இந்த மேகி இது சிக்கன் இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேர்த்தா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ ரைஸ் அளவு நான் இந்த இதில் வந்து ஒரு ரைஸ் எடுத்துக்கிறேன், ஒரு கிளாஸு. அதே போல் தண்ணி மெஜர்மெண்ட் பண்ணி நான் சேர்த்துட்டேன். இது 1லேருந்து 1.5 கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன் ரைஸு. அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு மூடி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்துச்சு. கொதி வந்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரைஸு நான் 1.5 கிளாஸ் அளவு அந்த கிளாஸ் காமிச்சு இல்லைங்களா? அதில் பாஸ்மதி ரைஸு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, 1/2 லைம் மேலே சேர்த்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா கொலியாது, கொஞ்சம் உதிராக இருக்கும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பப்போ சென்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுனேக்கலாம். ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணோட்டில் மூடி வைக்கலாம். இப்போது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது. எல்லாமே காய்ங்கோ பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். சைடாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம், அரிசி ஒடியாது. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் மூடி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, மூடி வைக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக சூப்பராக நம்மளது பிரியாணி நல்லா உதிராக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளது சோயா மிக்ஸ் வெஜிடபிள் பிரியாணி. பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம். அவ்வளோதான்.